பெரிய துணை. சத்குரு என்பது போலவே சத் சிஷ்யன் என்றும் உண்டு. பிரம்ம வித்யா உபதேசம் தந்து உபதேச பலனை சிஷ்யன் அனுபவிக்குமாறு பண்ணுபவரே சத்குரு. அதே போல நல்ல ஞானம், குறிப்பாக பணிவு, ஜிக்னாசா என்ற உண்மையான ஞான தாகம் எல்லாம் உள்ளவனே சத் சிஷ்யன். சாஸ்திர சம்பிரதாய வழிமுறைப்படி போக வேண்டும் என்று இருப்பவன். இங்கே ஆச்சாரியார் அப்படிப்பட்ட சிஷ்யனை சம்சார சாகரத்திலிருந்து காப்பாற்றி கரை சேர்க்க வேண்டியது ஆச்சாரியாரின் கடமை என்கிறார். எப்படி சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கின்றதோ அந்த முறைப்படி குருவை வந்தடைகின்ற உத்தம சிஷ்யன் அவனை அவித்யா மகோநதியிலிருந்து நிஸ்தாரணம் பண்ண வேண்டியது அவனுக்கான நியமம் என்கின்றார். அவித்யா மகோததி என்றால் அஞ்ஞான பெருங்கடல், மொய் பாவ பெருங்கடல் என்று அப்பர் சுவாமிகள் சொன்னது அதேதான் நாம் சம்சார சாகரம் என்கின்றோம். அதிலிருந்து நிஸ்தாரணம் என்றால் பொது அர்த்தம் காப்பாற்றுவது என்பதுதான். சாகரத்தை சொல்லி இருப்பதை வைத்து சொல்லும் பொழுது அக்கறை சேர்ப்பிப்பது, கரை ஏற்றுவது, கடை தேற்றுவது என்றெல்லாம் அர்த்தமாகின்றது. அதாவது முற்றிலும் முழுமையாக செய்வது, முக்தி அளிப்பது என்றுதான் அதற்கு அர்த்தம். அந்த மகாபிரய அனுகிரகத்தை ஜீவனாக பிறப்படுத்த ஒருவன் எதற்கு மேலே ஒன்றை பெற முடியாதோ அதை அளிக்கின்ற அனுகிரகத்தை ஆச்சாரிய நியமமாகவே ஆச்சாரியார் தெரிவித்திருக்கின்றார். சிறு உயிராக வந்த சிஷ்யனை பேருயிராக ஆக்குகின்ற வனம் பரமானுக்கிரக கனுமை அந்த ஆச்சாரியாருக்கே உரியதாக ஆகின்றது. சிற்றுயிர் தன்னுடைய சிறுமை நீங்கி பெருமைப்படும்படி வாழ சகாயம் செய்வதாலேயே அது சிற்றுயிர்க்கு உற்ற துணை என்று சொல்வது. பிரம்ம வித்யையை, லோக வாழ்க்கையை சமாப்தி பண்ண சொல்லி சிற்றுயிரை பேருயிராக ஆக்கிவிடுவது. அதை சாதிக்க வழி சொல்லி முன்னடத்தி போகின்ற சத்குருதான் எல்லோருக்கும் பெரிய துணை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.